வணக்கம். தமிழ் இமயம் உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறது. இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிற ஒரு குறள், தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. இதற்கு முன்னால் ஒரு சிறு அறிமுகம். 1989 நங்கைநல்லூரில் எங்கள் கல்வி அமைப்பிற்கு திருமுருக கிருபானந்த வாரியரை அழைத்திருந்தோம். கல்வி என்ற தலைப்பில் உரையாற்ற விண்ணப்பித்தோம். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு இலக்கிய அமைப்புகள், பிற அமைப்புகள், சமூக அமைப்புகள் இவையெல்லாம் இணைந்து கொண்டன. அன்றைக்கெல்லாம் உள்ளரங்கங்களோ பிற வசதிகளோ இல்லை. பொது வெளியில் மேடை அமைத்து தான் விழா நடத்துவோம். வாரியார் வயது முதிர்ந்த நிலை. அவரை ஒரு நாற்காலியில் அமர்த்தி தான் மேடையில் அமரச் செய்தோம். அவருக்கு ஏற்ற உயரம் குறைவான ஒரு மேடை. எதிரே அவருக்கு பிடித்த திருப்புகழ் பாடலுக்கு நடனமாட ஒரு மாணவி. அதற்கேற்ற ஒரு உயரமான மேடை. அன்றைக்கு மற்றொரு சிறப்பு விருந்தினர் காவல்துறை உயரதிகாரி IGF போலீஸ் ரஞ்சித் சிங். நிறைய மாணவர்கள், மிகப்பெரிய கூட்டம், நிறைய பொதுமக்களும் வந்திருந்தார்கள். வாரியார் பேச துவங்கினார். மாணவர்களை பார்த்து துவக்கத்திலேயே கேட்டார், படித்தால் என்ன கிடைக்கும் என்று. பல மறுமொழிகளுக்கிடையே ஒரு மாணவர் கூறினார், படித்தால் அறிவு வரும் என்று. வாரியார் சொன்னார், படித்தால் அறிவு வராது. விழித்தார்கள் மாணவர்கள். அவர் சொன்னார், எங்கிருந்து அறிவு வரும்? வெளியில் இருந்தால் தானே அது வருவதற்கு. அதுதானே உங்களிடமே இருக்கிறதே. அப்படியானால் என்ன நிகழும்? படித்தால் உங்களிடம் உள்ள அறிவு வெளிப்படும், மலரும், விழிப்புணர்வு கிடைக்கும் என்றார். இதை பற்றி தான் இன்றைக்கு பேசப் போகிறோம். அன்றைக்கு எனக்கு அவர் ஒரு நூல் கொடுத்தார், கம்பன் கவிநயம் என்று. அதில் எழுதி தந்தார், உள்ளம் வசமானால் உலகம் வசப்படும். இன்றைக்கும் அது பசுமரத்தானை போல் நினைவில் இருக்கிறது. தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. மணற்கேணி, மணற்பாங்கான இடத்தில் உள்ள கிணறு, செழிய குளம், அகழி, நீர் ஊற்று. தொட்டல், தோண்டுதல். ஊறும் நீரானது சுரக்கம், ஊறி வரும். தொட்டனை தூறும் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். மாந்தர்க்கு, மக்களுக்கு. கற்றல், படித்தல். ஊறும், வளரும், உண்டாகும், ஒரு பயனுறும். அறிவு, ஞானம் அல்லது கல்வி. கற்றனைத்து முறையாக, அதிகமாக, ஆழமாக, முழுமையாக கற்கின்ற பொழுது. மணற்பாங்கான ஒரு இடத்தில் தோன்றுகின்ற ஒரு கிணற்றில் தோன்றிய அளவிற்கு நீர் ஊறி சுரந்து வரும். அதை போல மக்களுக்கு கல்வியை முயன்று கற்கின்ற அளவிற்கு அறிவானது வளரும். இங்கு ஓமை தொற்றனை தூறும் மணற்கேணி, ஓமேயம் கற்றனை தூறும் அறிவு. காவிரி நதியின் கரை அல்லது மெரினா கடற்கரை பகுதி, மணற்பாங்கான அந்த நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள பகுதியிலே, மணற்பகுதியிலே சிறுவர் சிறுமிகள் மணல் வீடு கட்டி விளையாடுவார்கள். ஒரு வீடு கட்டுவார்கள், அருகிலே ஒரு சிறிய கிணறை தோண்டுவார்கள், அல்லது ஒரு கோயில் கட்டுவார்கள். கோயிலுக்கு ஒரு குளம் அமைப்பார்கள். கேணி அல்லது குளம் அமைக்க மணலை தோண்டுவார்கள். நீர் சுரந்து வரும். இன்னும் ஆழமாக தோண்டுவார்கள். நீர் மேலும் மேலும் பெருகி வரும். ஆர்வ மிகுதியால் இன்னும் தோண்டுவார்கள். ஆழமாக நீர் பெருகி வரும். சில நேரங்களில் மணல் சரிந்து உள்ளே விழுந்து நீரை மறைக்கும். அதை சரி செய்ய இன்னும் தோண்ட தோண்ட ஆழம் அதிகமாக நீர் நிறைய வரும். நவீன காலத்திலே ஆழ்குழாய் கிணறு உள்ளிட்ட பிற கிணறுகள், குளங்கள் அமைக்கின்ற பொழுது இதுதானே நிகழ்கிறது. இயல்பாகவே நிலத்தடியில் நீர் இருக்கிறது. அந்த நீரை அதிகம் பெற ஆழமாக தோண்டுகிறோம். இவ்வாறே கல்வி கற்கின்ற பொழுது கசடர கற்றல் வேண்டும். சிந்தித்து ஆழமாக கற்க வேண்டும். மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். அறிந்து புரிந்து தெளிவாக படிக்க வேண்டும். இவ்வாறாக படிக்கின்ற பொழுது இயல்பாக நம்முள் புதைந்து கிடக்கின்ற அறிவு மலரும், வளரும், விழிப்புணர்வு கிடைக்கும். சிறந்த அறிவை பெற நிறைய கற்க வேண்டும். ஆக்கப்பூர்வமாக ஆழமாக சிந்தித்து படிக்க வேண்டும். இயல்பாக மணற்பாங்கான பகுதிகளிலே ஆழமாக இருக்கின்ற நீரானது எவ்வாறு ஆழமாக தோண்டுகின்ற பொழுது பீரிட்டு வெளிவருகிறதோ அவ்வாறே மனிதர்களிடம் இயல்பாக புதைந்துள்ள அறிவு கற்க கற்க மலரும், வெளிப்படும், வளரும். இப்பொழுது ஒரு காட்சி.
ஒரு சிறிய ஊர், செம்மண் சாலைகள் உள்ள ஊர். விரைவாக ஒரு மகிழ்ந்த சாலையில் செல்லுகிறது. என்ன நிகழும்? செம்மண் புழுதி பறக்கும். ஒன்றும் தெளிவாக தெரியாது. குழப்பம்தான் எஞ்சும். இயல்பாக சிற்றூரில் உள்ள பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? இவ்வாறு ஒரு மகிழ்ந்து சென்றால் வீட்டுக்கு வெளியில் ஓடி வந்து, என்ன ஊர்தி, எங்கு செல்கிறது, யார் வீட்டில் நிற்கிறது, யார் அதில் வருகிறார்கள் என்று பார்ப்பார்கள். ஒரு இயல்பான காட்சி. ஒன்றும் தெளிவாக தெரியாது. கண்ணை கசக்கி கொண்டு பார்ப்பார்கள். சிறிது நேரம் சென்றால் கவனித்து பார்த்தால் புழுதி படலம் படியும், கீழே படியும். படிந்து சற்று தெளிவு கிடைக்கும். மகிழ்ந்து ஒன்று இருப்பது தெரியும். இன்னும் சற்று நேரம் கவனித்தால் புழுதி மண்டலம் முழுமையாக படிந்து என்ன மகிழ்ந்து, அதன் எண் என்ன, நிறம் என்ன, எந்த வீட்டில் இருக்கிறது என்பதெல்லாம் தெரியும். கல்வியும் இப்படித்தான். துவக்கத்தில் குழப்பம், தெளிவற்ற நிலை. மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். இன்னும் தெளிவு கிடைக்கும். பல நூல்களை படிக்க வேண்டும். நல்ல புரிதல் கிடைக்கும். கற்றறிந்தவர்களிடம், ஆசிரியர்களிடம், தன்னிடம் ஆர்வம் செலுத்துபவர்களிடம் சென்று கேட்க வேண்டும். அறிஞர்களை சந்திக்க வேண்டும். மிக தெளிவு கிடைக்கும். அறிவு விழிப்புணர்வு பெறும். இப்பூமி பந்தில் பிறக்கின்ற அனைவரும் இயற்கை தந்த பரிசு அறிவு. அனைவருக்கும் இயற்கை தந்த பரிசு அறிவு, பகுத்தறிவு. இந்த அறிவை செயல்படுத்த செய்வது, விழிப்புணர்வு பெறச் செய்வது நாம் கற்கின்ற கல்வி. மாணவர்கள் நோக்கில் இதை அணுகலாம். முயன்று தோண்டுகின்ற அளவிற்கு மணற்கேணியில் நீர் பெருக்கெடுப்பதைப் போல முயன்று கற்கின்ற அளவிற்கு மாணவர்களுடைய அறிவு வளரும். நூல்கள் வழியாகவும், ஆசிரியர்கள் வழியாகவும், தங்களை வழி நடத்துகின்ற கல்வியாளர்கள் வழியாகவும் கற்று முனைப்புடன் உள்வாங்கி மனம் ஒன்றுபட்டு சிந்தித்து உணர்வுடன் கற்கின்ற பொழுது மாணவர்களுடைய அறிவு இயல்பாகவே வளரும். சாதாரண நிலத்தில் தோண்டுகின்ற கிணற்றிற்கும் மணற்பாங்கான மெல்லிய மண் உள்ள இடத்தில் தோண்டுகிற கிணற்றிற்கும் வேறுபாடு உண்டு. மணற்கிணறு எளிதாக மூடிக்கொள்ளும். மீண்டும் மீண்டும் தோண்ட வேண்டும். சரியாமல் இருக்க உரைகள் அமைக்க வேண்டும். பாதுகாப்பிற்காக, மணல் சரியாமல் இருப்பதற்காக. கற்கின்ற கல்வி மறந்து போகும். மீண்டும் மீண்டும் படித்து பயிற்சி செய்து நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அறிவியல் கூறுகிறது, நமக்கு இருப்பது ஒரு 1500 ஒரு 1700 கிராம் மூளை, ஒரு புரத பொருள். இதன் ஒரு பகுதி இயல்பான இன்டெலிஜென்ஸ், அறிவு பகுதி, லாஜிக். இவற்றை பார்த்து கொள்ள பகுதி. இப்பகுதி இடப்பகுதி. இன்னொரு பகுதி வலப்பகுதி, உணர்வு பகுதி. அதாவது இன்ட்யூஷன் ஆர் இன்டெலிஜென்ஸ். இவற்றை பார்த்து கொள்ள பிரித்து பார்த்து ஆய்வு செய்வது இடப்பகுதியான அறிவு பகுதி. எதையும் முழுமையாக ஒருங்கமைத்து உணர்வை தோற்றுவிக்கும் பகுதி வலப்புற பகுதி. இடப்பக்க மூளை வலப்பக்கத்தையும், வலப்பக்க மூளை உடலின் இடப்பக்கத்தையும் கட்டுப்படுத்தும். அதாவது அறிவின் ஆதிக்கம் உணர்வின் மீதும், உணர்வின் ஆதிக்கம் அறிவின் மீதும் செல்லும். இந்த அறிவும் உணர்வும் சந்திக்கின்ற மையம்தான் நம் புருவ மையம். மனதை மையமாக கொண்டு இயங்குகின்ற மூளையை செயல்படுத்துவது இந்த கல்வி. இக்கல்வியை ஆழமாக கற்க கற்க அறிவு சிறக்கும், சிந்தனை வளரும், தெளிவு கிடைக்கும். இதுதான் கற்றனை தூரும் அறிவு என்பதாகும். இது பல சாதனைகளுக்கு, பல சமூக சேவைகளுக்கு வழிவகுக்கும். செயற்கை நுண்ணறிவுள்ள ஒரு கணினி அல்லது எந்திர மனிதன் நம்மிடம் இருப்பினும் அவற்றை முறையாக பயன்படுத்தி அதற்கான உட்பகுதி மென்பொருள் நாம் தானே தர வேண்டும். அவ்வாறே நமது மூளை நன்கு பணி செய்ய, அதன் அறிவு மலர முயன்று கற்றிட வேண்டும். கல்வி எல்லையற்றது. கற்க கற்க புத்தம்புது சிந்தனைகள் தோன்றும். அளப்பரிய ஆற்றலோடு நமது மூளையை இயன்றவரை பயன்படுத்த கல்விதான் வழி. நிறைய கற்க வேண்டும். அதே வேளையில் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எடுக்கின்ற சிறிய கோட்பாடு ஆழமான சிந்தனையை தருவதோடு அதன் வெளிப்பாடு சமூகத்திற்கு மகத்தான பயனை தரக்கூடும். இந்த சிந்தனையின் வெளிப்பாடு தான் எந்த கருவிகளும், எந்த வசதிகளும், எந்த வாய்ப்புகளும் இல்லாத அன்றைய தமிழர்கள் விண்ணை அளந்தார்கள், கடலின் ஆழத்தை கண்டார்கள். இன்றைக்கு புரியாத மருத்துவ கோட்பாடுகளை இயற்கை அறிவியலின் துணையால் அன்றைய தமிழ் அறிவியல் அறிஞர்கள் என்று போற்றப்படுகின்ற சித்தர்கள் தந்தார்கள். ஆகவே சிந்தனையை தூண்ட, தெளிவு கிடைக்க, விழிப்புணர்வு மலர நாம் இந்த கல்வியை முறையாக கற்க வேண்டும். அதுதான்
தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. கற்றனை தூறும் அறிவு. Now let us analyze this Tirukkural in English. The topic is learning the Kural number 396. In Tamil it is தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு. Dr. G.U. Pope translates this as, in sandy soil, when deeper delve, you reach the springs below. The more you learn, the freer streams of wisdom flow. Professor Dr. Ilankannana translates this Kural as, deeper the sand spring goes, more the water flows. Deeper the man learns, more his knowledge flows. That is, the more you dig a sandy spring, more the water flows. The more you learn, more the wisdom. Let me understand this like this. Let us understand this like this. Stream of water springs more if you dig more and more. Flourish the knowledge is, deeper you learn likewise. Springs of water, more and more of digging, more and more. Flourish our knowledge, more and more we learn, more and more. In sandy soil, when deep you delve, you reach the springs below. The more you learn, the freer streams of wisdom flows. Here, Tottanaitu, as more and more you dig, Urum comes out or springs out, oozes out. Manal, it is sand. Keni, it is well. Manar Keni, sandy well. Mandarku, for the people. Katranaitu, as more and more you learn, or learning everything. Arivu, knowledge. Urum, grows, enriches, flourish. Meaning in short, when we dig a sandy well, we will get water. Likewise, when we learn, we gain knowledge. When we dig deeper and deeper, more and more water springs out. Likewise, when we learn deeper and deeper, more and more knowledge will flourish. The flow of stream of water depends on the extent of digging. In the same way, the depth of wisdom and knowledge depends on the extent of learning. Learning is a process. We start learning since the time we have come to this world, since the time we have come to this universe. It should not be done in the surface level. Education should not be done in the surface level. It must be full, complete, and deep with reasoning. Learning must be continuous and inconsistent. In case if we do not dig the sand of the well, the sand will settle down in heap and the flow of stream will stop. In the same way, if we stop learning, gaining of knowledge will also terminate. More learning provides us experience, and deep learning provides us expertise. Experience with expertise gives us wisdom. The simile used by Valluvar here is, more and more we dig a sandy well, more and more water will spring out. It is referred to, more and more one learns, more and more knowledge he gains. Once we have invited Thirumuruga Kribananda Variyar to our institution for a talk on education. He in the beginning itself asked the students what you will get out of education. One of the students responded, we get knowledge. Variyar said, no, you won't get knowledge by learning. Students surprised and blinked. Variyar said, my dear children, knowledge is not elsewhere. It is not external. It is not elsewhere outside away from you to bring it to you. No one can bring the knowledge to your brain. It is already given to you by Almighty naturally to your brain. What education does, you know?
It makes your brain to function, to make your knowledge to flourish. It is education to make your brain vibrant with creativity and reasoning. To get absolute wisdom, one must have continuous and consistent learning. Yes, it is a common scene in our villages with red sands. Imagine a car rushes along the road where you have red sand. You know what will happen? What the children will do? They will come out of the house to see what is going in the road. It is a quite common scene in the villages. For them, nothing will be visible because uprising of clouds of sand. The children wait for some more time and concentrate their vision. Something like car will appear after some time. More time they concentrate, what will happen? Slowly and slowly, the entire sand, the sand will settle down to the ground, and the car is visible in a clear way. They can understand what is the color of the car, number of the car, in which house, before which house it stands, and all these things. That is, they give more time. The sand, the cloudy sand settles down, and it is possible for them to see everything. In the same way, faultless, repeated, consistent learning with consistency and continuous learning will provide you knowledge, will provide you wisdom. If you think at the student's point of view, they are supposed to study the entire concept with deep learning, with deep understanding, with consistency. According to the research, our brain, a proteinous substance of about 1700 grams, has dual role in learning process. The left part of the brain is meant for logic and intelligence. The right part of the brain is meant for intuition and inspiration. Analysis is done by right side of the brain, which is nothing but our knowledge. The left side realizes everything in its full form with inspiration. The right part of the brain controls left part of the body, and the left part of the brain controls the right part of the body. That is, intelligence dominates inspiration and inspiration dominates intelligence. Both intersect at the mid of our eyebrow of our forehead. Brain functions based on mind. This brain is directed to function provided one learns properly, fully, with every concept, with understanding and with consistency. We may have any kind of advanced computer or robot, but it must be provided with appropriate software. Likewise, to make our brain to function, software is education. So more we learn, more knowledge we gain. So, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு.